ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு தோசை ரெசிபி பண்ண போகிறோம். அதுவும் பஞ்சு போல் இருக்கக்கூடிய தோசைக்கு மாவரைச்சி தோசை ஊற்ற போகிறோம். பெரும்பாலும் எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா மொறுமொறுப்பாக தோசை இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மெதுன்னு இருந்தால் தான் தோசை வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி மெதுன்னு இருக்கிற மாதிரி தோசைக்கு மாவரைச்சிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனால் இது தோசைக்கு மட்டுமான மாவு கிடையாது. இது பணியாரமும் ஊற்றிக்கலாம், அதே போல் இட்லியும் ஊற்றிக்கலாம். இது மூணுமே இந்த மாவில் பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதில் 4 டம்ளர் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். 1 2 3 4. நான் வந்து சின்ன டம்ளரில் 4 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். இட்லி அரிசிக்கு பதில் நீங்கள் வந்து ரேஷன் அரிசி சேர்த்துக்கலாம், இல்லை நம்ம டெய்லி சாப்பாடு பண்ணுறோம் இல்லையா அந்த அரிசி கூட சேர்த்துக்கலாம். 4 டம்ளருக்கு அதே டம்ளர் அளவில் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அதே போல் பார்த்திங்கன்னா அவல் எடுத்திருக்கேன். உளுந்து அரிசியெல்லாம் எதில் அளந்து எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். நான் வந்து லேஸ் அவல் தான் எடுத்திருக்கேன். இதையும் ஊற வைக்கணும். ஆனால் இது கூட சேர்த்து நம்ம ஊற வைக்க வேணாம். மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இதை மட்டும் கழுவிட்டு ஊற வச்சு எடுத்துடலாம். இப்போ கழுவிட்டு வந்துடுறேன். கழுவி எடுத்தாச்சு பாருங்கள். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இதில் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சிக்கலாம். அரிசி ஊற வச்சு 3 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் பார்த்திங்களா, அவல் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவல் ஊற வச்சிடலாம். இதில் 1 டம்ளர் அவல் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கழுவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசி கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அவல் போட்டு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அவல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அப்படியே சாப்பாடு மாதிரி இருக்குது ஊறினதுக்கப்புறமா. இப்போ இதுக்கப்புறம் நம்ம கழுவலாம் தேவையில்லை, அப்படியே அரைச்சி எடுத்துடலாம். நல்லா வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வலுவலுப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இட்லிக்கு அரைக்கிறப்பெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக குருணை இருக்கிற மாதிரி அரைப்போம். அதை விட கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி தோசைக்கு அரைச்சிட்டிங்கன்னா தோசைக்கு நல்லா வரும். இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா புளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இதுக்கு கூட நீங்கள் உப்பு போட்டு கலக்கிறதுனாலும் கலந்துக்கலாம், இல்லை காலையில் உப்பு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மாவு பொங்கி பொளிச்சு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. ஆப்பத்துக்கு மாவு அரைச்சி வைப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் உப்பு சேர்த்துடலாம். நைட்டே மாவு அரைக்கிறப்போ உப்பெல்லாம் சேர்க்கலை, அதனால் நான் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் நைட்டே உப்பு சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ சேர்க்க தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம தோசை மாவு பக்குவத்துக்கு நல்லா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சிடுச்சு, ஊற்றிக்கலாம். ரொம்ப எல்லாம் அந்த மெலிசாலாம் நம்ம தேய்ச்சி விட தேவையில்லை. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு தான் வேக வைக்கணும். ஏன்னா நம்ம தோசையை வந்து திருப்பி போட மாட்டோம் இல்லையா, அதனால் மூடி வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் கூட வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும், ரொம்ப கருகாது. நல்ல மொறுமொறுப்பாக வேணும்னா நல்ல மெலிசாவும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சாஃப்டாக வேணும்னா சாஃப்டாகவும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது. ஆப்பம் கூட இந்த அளவுக்கு ஸ்பாஞ்சு மாதிரி இருக்காது பாருங்கள், அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் நல்ல கலர் மாதிரி நம்ம எப்போயுமே நார்மலாக தோசை செய்வோம் இல்லையா அந்த மாதிரியும், மேலே வந்து அப்படியே மெதுன்னு இருக்குது பாருங்கள். நல்ல மொறுமொறுப்பாகவும் இருக்குது, மெதுப்பாகவும் இருக்குது. சூப்பராக பார்த்திங்கன்னா தோசை ரெடியாக இருக்குது. இதுக்கு நாங்கள் வந்து சாம்பாரும் தேங்காய் சட்னியும் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி தேங்காய் சட்னியில் வரமிளகாயெல்லாம் போட்டு கெட்டியாக செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல்
மாவு அரைச்சி இட்லியும் செய்யலாம், பணியாரமும் செய்யலாம், தோசையும் செய்யலாம், மொறுமொறுப்பான தோசையும் செய்யலாம், சாஃப்டான தோசையும் செய்யலாம், எல்லா விதமாகவும் செய்யலாம். இந்த மெத்தடில் நீங்கள் மாவு அரைச்சிங்கன்னா இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.